வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுற ஒன் ஆஃப் த பெனிஃபிட் அண்ட் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் அசோசியேட்டட் வித் இட். ஸோ யார் எல்லா எம்ப்ளாயரும் பண்ணணுமா, எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அப்ளிகபிளா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ இதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிராஜுட்டி அப்படின்றது என்ன? இட்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் அமௌண்ட். இட்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் அமௌண்ட் இன் த சென்ஸ், இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயருக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயருமே வந்து எம்ப்ளாயீஸ்க்காக கன்சர்ன்டாக ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து எக்ஸ்ட்ராவாக எம்ப்ளாயிக்கு கிடைக்கிறது தான் வந்து இந்த கிராஜுட்டி அப்படின்றது. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஆர்கனைசேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகும், இதில் என்ன ரூல்ஸ் அசோசியேட்டடாக இருக்குது, இதோட கேல்குலேஷன் எப்படி வரும், இதோட இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இந்த அமௌண்ட்டுக்கு எப்படி வரும், இது எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ என்னென்ன இதில் கவர் பண்ண போகிறோம்னா, மீனிங், எலிஜிபிலிட்டி, ரூல்ஸு, கேல்குலேஷன், அப்ளிகேஷன் ஃபார் பேமெண்ட்டு, டைம் லைன் ஃபார் பேமெண்ட்டு, ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் கிராஜுட்டி. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுட்டியோட மீனிங் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அன் அமௌண்ட் பெய்ட் பை எம்ப்ளாயர் டு த எம்ப்ளாயி ஃபார் த சர்வீசஸ் ரெண்டர்ட் பை ஹிம் ஆர் ஹர் during the period of employment. அது மட்டும் இல்லாமல் it can be given when the employee completes a minimum of 5 years of service with the organization. ஸோ இப்போ வந்து 5 இயர்ஸாக ஒரு கண்டினியூஸ் சர்வீஸ், அதாவது நான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டுலாம் வந்து இது கணக்கு கிடையாது. ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 5 இயர்ஸ் பிரேக் இந்த சென்ஸ், நீங்கள் வேறு இடத்துல கொண்டு வந்தால் 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி வந்து அதே கம்பெனி ஜாயின் பண்ணுவீங்க. நிறைய கேசஸில் அந்த மாதிரி நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து கிராஜுட்டி அப்ளிகபிள் ஆகாது. ஸோ கண்டினியூஸாக 5 இயர்ஸ் ஃபார் an employer ஒர்க் பண்ணுற இடத்துல கிராஜுட்டி வில் பி அப்ளிகபிள் ஃப்ரம் த எம்ப்ளாயர் டு த எம்ப்ளாயி. பட் அந்த எம்ப்ளாயருக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதும் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டியில் வந்து அக்கார்டிங் டு த பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட், எனி ஃபேக்ட்ரி, எவ்ரி ஃபேக்ட்ரி, ஆயில் ஃபீல்டு, மைன், போர்ட், plantation and railway, எது வேணா இருக்கட்டும், every establishment or shop which is registered under Shops and Establishment Act, any establishment that has 10 or more employees hired, also if more employees are hired at the time, any time of the year. ஸோ இப்போ 10 or more employees இருந்தது அப்படின்னாவே ஒரு ஃபேக்ட்ரியோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு இந்த இது வந்து எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும், கிராஜுட்டியோட எலிஜிபிலிட்டி. Once the act has been applied, it will continue to be applicable even when the employee strength goes down. ஸோ இப்போ நான் லாஸ்ட் இயரில் எனக்கு வந்து 20 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க, இந்த வருஷம் என்கிட்ட வந்து ஒரு 5 எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க, 8 எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க, இப்போ நான் கிராஜுட்டிலேருந்து வெளில போயிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இட்ஸ் அப்ளிகபிள் த்ரூ அவுட் த இயர், த்ரூ அவுட் த பீரியட், லைக் எனி டைம் ஆஃப்டர் தட் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆனாலும் இட் வில் பி அப்ளிகபிள். ஸோ வாட் இஸ் த ரூல்? ஸோ யூ ஷுட் பி எலிஜிபிள் ஃபார் சூப்பர் ஆனுவேஷன்ன்றது வந்து அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மாதிரி தான். ஸோ இந்த ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணால் உங்களுக்கு சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்டு கொடுப்போம் அப்படின்ட்டு சில ஆர்கனைசேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் அந்த மாதிரி எலிஜிபிலிட்டியும் ஆர்கனைசேஷன் வச்சுருக்க லிமிட்டை நீங்கள் வந்து அட்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஹவ் ரிட்டையர்டு ஃப்ரம் த சர்வீஸ். ஸோ இது வந்து கிராஜுட்டி வந்து நடுவில்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. இது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போவோ இல்லை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறீங்கல்ல, அப்போ அந்த மாதிரி இருக்கிறதா, ஒரு டெத் ஆர் டிசேபிள்மெண்ட் த அமௌண்ட் இஸ் பே டு த நாமினியாரோ அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இட் ஷுட் பி லைக் ஃபார்ம் எஃப்ல வந்து it should be selected, nominee should be selected by the employee for payment and to file form F for paying gratuity. ஸோ இப்போ நாமினியே யாருன்னு தெரியாது, எப்படி அதை இது பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்ம் எஃப்ல கொடுத்து அதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் கேல்குலேஷன். ஸோ கேல்குலேஷன் ஃபார் கிராஜுட்டி ஜென்ரலாக எந்தெந்த கேசஸில் அப்ளிகபிள் ஆகும்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் கிராஜுட்டி கொடுப்பாங்க, எம்ப்ளாயீஸ் ஹூ கம் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட்னே தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா இத்தனை இது இருக்கணும், அண்ட் ரூல் படி இவங்க வந்து அந்த 5 இயர்ஸ் அட்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட் கீழே கவர் ஆகிற எம்ப்ளாயர். ஆனால் சம்டைம்ஸ் எம்ப்ளாயர் வந்து கவர் ஆக மாட்டாங்க, பட் வாலண்டரியாக அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு இந்த பெனிஃபிட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது வந்து எலிஜிபிள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கம் அண்டர் திஸ் ஆக்ட், who are not covered under this act. ஸோ இந்த 3 கேசஸ்லையும் நம்ம எப்படி கேல்குலேஷன் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வாட் எவர் கிராஜுட்டி இஸ் ரிசீவ்ட்,
ஆர் லைக் அவங்க ரிட்டைர்மெண்ட் டைம்லையோ இல்லை ரிசைன் பண்ணிட்டு போகும்போதோ அவங்களுக்கு என்ன கிராஜுவிட்டி அமௌண்ட் கையில் ரிசீவ் ஆகுதோ அது வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் அண்ட் கவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ எம்ப்ளாயர் இஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்றப்போ அவங்களுக்கு கிராஜுவிட்டி கேல்குலேஷன் எப்படி பண்ணுவோம்னா 15 into last drawn salary into tenure of working divided by 26 or else 20 lakhs whichever is like lower அதுதான் வந்து எக்ஸம்ஷன், இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவிட்டி அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் 20 lakhs ஆர் இந்த ஃபார்முலா இது மூணுத்தில் வர ரிசல்ட்டில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. இப்போது இதில் வந்து இந்த 15 into last drawn salary இந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ன்றது என்ன, மந்த்லி ஒரு half of the month அதுதான் வந்து 15 days இன்ட்டு லாஸ்ட் ட்ரான் சேலரி. லாஸ்ட் ட்ரான் சேலரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் டிஏ, கடைசியாக அவங்க வாங்கின சேலரியில் பேசிக் ப்ளஸ் டிஏ அமௌண்ட் என்ன இருக்கோ அதுதான் வந்து லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்ட்டு டென்யூர் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ இப்போ நீங்கள் 5 years ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5 years 5 months ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு தட் மீன்ஸ் இப்போ ஒரு 6 months கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இப்போ 5 years தான் எடுத்துப்போம். 5 years 5 monthsனால் 5 years எடுத்துப்போம். இதுவே நீங்கள் 5 years 7 monthsனால் அதை வந்து 6 years எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி டென்யூர் ஆஃப் ஒர்க்கிங்கிறது நீங்கள் எவ்வளோ வருஷம் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் அதுவும் ப்ளஸ் இப்போ இந்த மந்த்ஸ் வந்து மோர் தேன் 6 லெஸ் தேன் 6 இருக்கிறத வச்சு அந்த கம்ப்ளீட்டட் இயர்ஸில் +1 or -1 ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மில் டிவைடட் பை 26. ஸோ 26ன்றது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் 4 Sundays போக மீதி இருக்கிறது 26 days வரும். ஸோ அந்த மாதிரியும் ஸோ 15/26 இன்ட்டு லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்ட்டு டென்யூர் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எம்ப்ளாயர் who is covered under this act. ஸோ எம்ப்ளாயர் வந்து இந்த ஆக்ட் கீழே கவர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க இந்த கேல்குலேஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் இட் cannot be more than 20 lakhs அப்படின்றது தான் வந்து கேல்குலேஷனில் வரும். நாட் கவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட், அந்த ஆக்டில் கவர் ஆக மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஒன்றுமே இல்லை. இப்போது இதிலே தான் இந்த 15 into average salary of last 10 months preceding the month of retirement into tenure of working divided by 30. So 26 பதிலாக 30 average of last 10 months ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 10 months ஓட ஆவரேஜ் பேசிக் ப்ளஸ் டிஏ அதை எடுத்துக்கிட்டு அது இன்ட்டு 15/30 26 இல்லை இங்கே 30 அதை தான் எடுத்துப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 lakhs தான் அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ 10 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸம்ஷனும் நீங்கள் அவைல் பண்ணலாம். ஸோ அமௌண்ட் வாட் எவர் இஸ் ரிசீவ் 10 lakhs ஆர் இந்த ஃபார்முலா படி வர அமௌண்ட் இது மூணுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் இன்கம் டேக்ஸில் எலிஜிபிலிட்டி ஆர் எக்ஸம்ஷன் உங்களுக்கு அவைல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இன்கேஸ் ஆஃப் சீஸ்னல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த 15 days கேல்குலேஷன்றது 7 daysன்றது சப்ஸ்டியூட் பண்ணி கூட நம்ம ஃபார்முலா வந்து கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் பேமெண்ட் இது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னா எம்ப்ளாயி வந்து அவங்க எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு 30 daysக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் போடணும். 30 daysன்றது ஒரு மினிமம் டைம்லைன் மாதிரி. நீங்கள் அந்த 30 daysக்குள்ளே போடலனாலும் எம்ப்ளாயர் உங்களுக்கு கிராஜுவிட்டி தரலன்னு சொல்ல முடியாது, தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ 30 daysக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி அவங்களும் அந்த 30 days ஆஃப் அப்ளிகேஷனில் உங்கள் அமௌண்ட்டை வந்து சேங்ஷன் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து calculation and once the employer receives the application, the company calculates the amount of gratuity that is payable and send an acknowledgement to the concerned employee and the controlling authority mentioning the specific amount. ஸோ அவங்க நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதும் calculate பண்ணி இவ்வளோ தான் உங்களுக்கு கிராஜுவிட்டி வரும் அப்படின்றது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ டைம்லைன் ஃபார் பேமெண்ட் வந்து டிஸ்பர்சல் நான் சொன்ன மாதிரி 30 daysக்குள்ளே அவங்க வந்து உங்களுக்கு 30 days of sending to pay the gratuity amount after sending the acknowledgement. ஸோ அவங்க வந்து இவ்வளோ கேல்குலேஷன் வந்து இவ்வளோன்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து 30 daysக்குள்ளே அவங்க வந்து கிளியர் பண்ணணும். பேமெண்ட் வித் இன்ட்ரெஸ்ட். இஃப் த எம்ப்ளாயர் ஃபெயில்ஸ் டு பே இஸ் கிராஜுவிட்டி அமௌண்ட் he has to pay the amount with interest not more than of gratuity amount. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு 10 lakhs வந்து கிராஜுவிட்டி பேபிளாக இருக்குன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வந்து அவர் பே பண்ணுற வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 lakhsக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து போட முடியாது. ஸோ 10 + 5 lakhs ஸோ வாட் எவர் இட் கம்ஸ் அஸ் இன்ட்ரெஸ்ட் அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக அவங்க கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைம்லைன் ஃபார் பேமெண்ட். ஸோ வேர் இன் கேஸ் ஆஃப் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் கிராஜுவிட்டி எப்போ வந்து கிராஜுவிட்டி ஃபோர்ஃபீச்சர் பண்ண முடியும் அப்படின்னா இது எம்ப்ளாயர் ஹேஸ் த ரைட் டு ஃபோர்ஃபீச்சர். இப்போ அவங்க ஃபார்ம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மோ இல்லை எலிஜிபிலிட்டி ஃபார்ம்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கம்பெனி தான். உங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ்கண்டக்ட் எதனா நடந்து அது ஆர் எல்ஸ் லைக்
யூ ஆர் பீயிங் த்ரோன் அவுட் ஆர் டியூ டு சம் மிஸ்கண்டக்ட் ஆர் ஃப்ராட் எதுனா கேஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தான் 5 years ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ இன் தட் கேஸ் த எம்ப்ளாயர் ஹேஸ் த ரைட் டு forfeit த கிராஜுவிட்டி அமௌண்ட். ஸோ அவங்க வந்து அந்த கேஸில் உங்களுக்கு டிஸ்பஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் டெத் ஒரு இதில் வந்து டெத் வந்து நாமினிக்கு வந்து அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் நாமினி வந்து அப்ளை பண்ணணும். தென் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கிராஜுவிட்டி பற்றியான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆஸ் பர் ஆக்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இப்போ வந்து இதில் யாரெல்லாம் எலிஜிபிளோ உங்கள் கம்பெனியில் உங்களுக்கான ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் 5 yearsக்கு மேலே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது உங்கள் F&F செட்டில்மெண்ட்டில் உங்களுக்கு கிராஜுவிட்டி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றதும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து தனியாக கம்பெனியில் வந்து நீங்கள் லோனோ ஏதாவது அப்ளை பண்ணி இந்த அமௌண்ட் இன் பிட்வீன் வாங்குறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி அப்பான் ரிசைனிங் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years ஆஃப் கண்டினியூஸ் சர்வீஸ் தான் நீங்கள் வந்து எலிஜிபிளே ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட கிராஜுவிட்டிக்கான அமௌண்ட்டை நீங்கள் கேட்கலாம், அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.